சித்தப்பா ஊரு ஊரா போய் பேசுற, உலக நாடுகள்லாம் போய் பேசுற, சினிமாவெல்லாம் நடிக்கிற, டிவி எல்லாம் வர்ற அப்படின்னு நான் கேட்கிற கேள்விக்கு போய் சொல்லு அப்படின்னா ஏதா கேட்கிறா சொல்ல போறாங்க. டிரைவருக்கு கண்டக்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா டிரைவர் வண்டியை ஓட்டு வர்றா, கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாரா. ஓம்பேச்சி ஊரு ஊரா கேட்கிறாங்க. ஏ இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் சொல்றா டே அப்படின்னு. அதெல்லாம் இல்ல சித்தப்பா, தனித்தனியா டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர் ஸ்பார்க் அடிக்கிற ஆடியன்ஸ், அது போல தனித்தனியா டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர், மொத்தமா டிக்கெட் கொடுத்தா டிரைவர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப தெளிவோட இருக்காங்க. பயனுக்கு ரொம்ப அறிவு. ஒருத்தர் பயன் கடைசி பண்ணி உட்காந்துருக்கான். உட்காந்து வாத்தியார் கேட்டிருக்காரு, டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம எல்லாம் படிக்கும் போது எப்படி படிச்சோம், வாத்தியார் வந்தாருன்னா இப்படி விசில் அடிக்க மாட்டோம். வாத்தியார் வந்தாருன்னா ஏ வாத்தியார் வர்றாரா ஓடிடுறா 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 மரியாதை மரியாதை சார் சார். இப்ப தலைவர்களா மாறி போச்சு. பயணிகள் பார்த்து வாத்தியார் ஓடுறாரு, டே பயணி ஓடுறாங்க, இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகணும். இப்ப தலைவர்களா மாறி போச்சு. ஐயா பாடம் கேட்டிருக்காரு வாத்தியார், கடைசி பெஞ்சு ஒருத்தர் கேட்டிருக்கா, அரை மணி நேரமா தொண்டை தண்ணி வத்த வத்த பாடி இருக்க, பின்னாடி உட்கார்ந்து கவனிக்காம கால ஆடிட்டு உட்கார்ந்துக்கப்பட்டு ராஸ்கல் பழத்தை கவனிடா அப்படின்னு பையன் கேட்டேன். சார் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? அது எவ்வளவு தெளிவா இருக்க மாட்டேன். பதில் சொல்றது இந்த குதர்க்கமா பேச காதை பிடிச்சி திருப்பி சார் இதெல்லாம் பேசணும்னா நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க அப்படின்னா வாத்தியார் கேட்டாரு. ஏய் வாத்தியார் கேள்வி தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாதுடா. சரி கேள்றா, நான் என்ன சார் பண்ணணும்? பாடத்தை கவனிக்கணும்டா. பாடத்தை கவனிச்சு என்ன சார் பண்ணணும்? நல்லா கவனிக்கணும்டா. நல்லா கவனிச்சு பரீட்சை எழுதணும்டா. பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும்டா. பாஸ் பண்ணி 10வது பப்ளிக் எழுதணும்டா. 10வது பப்ளிக் எழுதி +1 பப்ளிக் எழுதணும்டா. +1 பப்ளிக் எழுதி +2 பப்ளிக் எழுதணும்டா. +2 பாஸ் பண்ணி காலேஜ் போறோம்டா. அதுக்கு காலேஜ் போய் பட்டம் வாங்கணும்டா. பட்டம் வாங்கி பல்கலைக்கழகம் போறோம்டா. பல்கலைக்கழகம் போயிட்டு பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ணணும்டா. பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் வாத்தியாருக்கு தெரியல. இப்ப பையன் கேட்டேன், நான் பாடத்தை கவனிச்சு பரீட்சை எழுதி 10வது பாஸ் பண்ணி 12வது பாஸ் பண்ணி காலேஜ் போய் பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் இப்பவே சும்மா இருக்கேன். பாடம் இப்ப எவ்வளவு தெளிவா இருக்கேன் பார்த்தீங்களா? இப்ப பஸ் போயிட்டு நைட் 2 மணிக்கு பஸ் எல்லாரும் தூங்குறாரு, டிரைவர் 2 சீட் தள்ளிக்கணும். நைட் 2 மணிக்கு போன் எடுத்து எவ்வளவு பேசுறாங்க. யாராவது காலேஜ் பிள்ளைய பேசுற யாருக்காவது தெரியுதா? யாருக்காவது பள்ளப்பட்டியா சரி, கரூர் பஸ் ஸ்டாண்டோ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டோ தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு விஞ்ஞானத்தை ரொம்ப ஷார்ப்பா பயன்படுத்துறது பெண்கள் மட்டும்தான். அவங்க மட்டும் தான் ரொம்ப ஷார்ப்பா பயன்படுத்துறாங்க. ஏன்னா எப்படி வேணாலும் பேசுவாங்க. அரை மணி நேரம் பேசு மாமா, நானும் ரொம்ப நேரமா என்ன பாக்குறேன், கண்டுபிடிக்க முடியல பேசு. சீப்போ சீப்போ இந்த சீப்போ மட்டும் தான் நம்மளுக்கு கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால எதை பிட்ட போட்டுருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளவு பெண்கள் எவ்வளவு மெதுவா பேசுறா. இதே ஆம்பளை பேசுறான் பாத்தியா, முட்டை இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இவன் கத்துற மாடை எடுத்துட்டு போயிருப்புல இருக்கு. இவன் கத்துற போயிருக்காரு. இது இன்னும் போன் பேசுவா பார்த்தா ரொம்ப விசித்திரமா நீங்க கவனிக்கிற ஆட்களை பயங்கரமா பேசுறாங்க. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல. ஆமா முதல் தடவை மார்க்கெட்ல காய்கறியா போகுது. ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. இப்படி பேசுறது பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. அம்மா தாயே 10 ரூபா கொடுது. இன்னும் சில பேர் பேசுவோம் பார்த்தீங்க, போன் எடுத்து 3 வார்த்தை தான் மாமா. ஹலோ சரி சரி வை. இப்படி எவன் போன பேச 3 வார்த்தை வைக்கிறானோ அவன் கூட கொண்டாடிட்டு பேசி வைக்கிறான். 3 வார்த்தை தான். சரி சரி வை. இது இப்படி எனக்கு தெரியும், நீங்க கேட்கலாம். நானும் அப்படித்தான் வைக்கிறேன். ஏன்னா வழி ஆமா 3 மணி நேரம் பேசலாம். அதையோ கொண்டாடிட்டு கல்யாணத்துக்கு சொல்லுட அவங்க வீட்டுல யாரும் இல்லை, நான் மட்டும்தான், மாமா மட்டும்தான் கொஞ்சம் சார்ஜ் இல்லைன்னா பிளக் பண்ணிட்டு படுத்துடுவேன். அதையே கொண்டாடிட்டு போன் கல்யாணத்துக்கு. சரி சரி வை. எவ்வளவு மெதுவா பேசணும். பஸ் போயிட்டு நைட் 2 மணிக்கு பஸ் எல்லாரும் நைட் 2 மணிக்கு போன் வருது. பஸ்ல எப்படி தூங்காலும் கொண்டுதான் தெரியும். ஏறின உடனே 3 பேர் சீட்ல காலை அகட்டி உட்காந்துருக்கா இல்லையா? இன்னும் சில பேருக்கு ஓரமா உட்காந்து நீங்க உள்ள போங்க நீங்க உள்ள போங்க உள்ள போங்கன்றுவேன். இன்னும் சில பேர் இருக்கா கால் ரெண்டையும் மேல இப்படியே படுத்துருக்காரு. இன்னும் சில பேர் இருக்கா முன் சீட்லயே கையை விடுறான்.
அங்கிருந்து அந்த அக்கா சொல்லுவாங்க, யாராவது தூக்கத்துல தெரியாம ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. நைட் 2 மணிக்கு பஸ்ல எல்லாரும் டிரைவர் சீட் 2 மணிக்கு போன் வருது. டிரைவர் சீட் 2 சீட்டு போறதுக்கு பேசுறாங்க. டிரைவர் என்னமோ ஏது சட்டேன்னு பிரேக் அடிச்சாருல, இந்த அப்பாவியா தூக்கிட்டல, ஒருத்தருக்கு மூக்கு உடைஞ்சு ரத்த உடைஞ்சு, ஒருத்தருக்கு நெத்தி உடைஞ்சு, ஒருத்தருக்கு பல்லு உடைஞ்சு, ஒரே இந்த மூணு சீட்ல கையை விட்டு என் கையை மாட்டிக்கிட்டு யாராவது எடுத்துருக்கலையே, உன் கையை வெட்டி எடுத்துடணும். எவ்வளவு நேரமா சேட்டப்படுத்தப்பட்ட ஆட்கள் 4 பேர் கீழே இறங்கி போயிட்டு அதே ஒரே சத்தமா இருக்கு. ஐயா பொட்டாட்டி உள்ள இருக்கு அம்மாவே, நீங்கதான் கல்யாணம் பண்ண குடிக்கிறவங்க ஒரே ரத்தமா இருக்கு. இந்த போன் வந்தவன பாக்குறேன், சொல்றேன் இங்க இதை சத்தமா இருக்குமாப்புல, அப்புறமா போட்டுறேன். இவனாலதான் எல்லா பிரச்சனையும். ஆனா தன்னாலதான் இந்த பிரச்சனை நடக்குன்னு தெரிய இருக்கலாம். பாத்தீங்களா, அதான் சொன்னால, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனிதஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மனிதஜாதி, மனிதனுக்கு கோவையில் திருகமான நாட்டி நீதி என்றுமே மயன்றும் எழுதி வைப்பார் எழுதி வைப்பார். சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவன் சிரிப்பு, இது நான் சிரிக்கும் சிரிப்போ ஆனவன் சிரிப்பு. நல்ல தீப்பை உலகம் சொல்லும் நாற்பது போது அங்கே சிரிப்பது யாரது? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவன் சிரிப்பு, ஆனவன் சிரிப்பு. இன்னைக்கு உலகம் போற போக்கு வாஸ்தான உலகத்தில் இருக்கிறவங்க, அந்த உலகத்துல தலைப்பு இன்றைய வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா? நல்ல போராட்ட வாழ்க்கையில வாழ்ந்துருக்குமா, சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றோமா தான் இன்னைக்கு தலைப்பு. என்ன இன்னைக்கு போற உலகம் இருக்குல்ல, ஒரு ஊர்ல வந்து கேட்டுதான் அதிகாரி என்ன எப்படிலாம் நம்ம ஒருத்தர் கள்ள நோட்டு அடிச்சு பணக்காரன். இப்ப கூட ஒரு மாட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, அரியலூர் சிதம்பரத்து பக்கத்துல தானே இருக்குதா, ஒருத்தர் பெங்களூர்ல மொத்தமா போய் எடுத்து வந்தாங்க. போய் கேட்டிருக்கா, நம்மளுக்கு உழைச்சு சம்பாதிச்சு முன்னேற முடியாதுதான், குறுக்கு வழியில சம்பாதிச்சு மனுஷன் பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படி இருக்கான். ஏன்னா நம்ம நல்லா இருந்தோம்னா பக்கத்துக்காரன் பிடிக்காது, நம்ம நல்லா இருந்தோம்னா பக்கத்துக்காரன் பிடிக்காது. ஆனா நம்ம வாழ்றது நம்ம சொந்தக்காரங்களுக்கே பிடிக்காது. வித்தியாசமான உலகம் வைக்கல, அந்த உலகத்துல இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டோம். அரக்க பிறக்க ஓடி குடிக்கலாம். ஓடிக்கிட்ட காலத்துல ஒருத்தர் ஈஸியா பணக்காரணும், குறுக்கு வழியில முன்னேறணும் அப்படின்னு என்ன விட்டாங்க, இதா கள்ள நோட்டு அடிச்சு பணக்காரன் ஆயிடணுமாமா அப்படின்னு முடிவு எடுத்தேன். அடிக்கிறவன் என்ன செஞ்சா பகல்ல அடிக்கல, ஏன் பக்கத்துக்காரன் பார்த்து போட்டு கொடுத்தாங்க. நம்ம நாட்டுல போட்டு கொடுக்கறதே அதிகம், உழைக்கிறவன் கம்மி, போட்டு கொடுக்கறது அதிகம். இன்னும் போட்டு கொடுத்தா என்ன செய்யறது அப்படின்ட்டு நைட்ல லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அடிச்சுட்டான் கள்ள நோட்டு. அடிச்சவன் 500 ரூபாய் அடிக்கல, 200 ரூபாய் அடிக்கல, 100 ரூபாய் அடிக்கல, 50 ரூபாய் அடிக்கல, 20 ரூபாய் அடிக்கல, 10 ரூபாய் அடிக்கல. அடிச்சு வெள்ள விட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு விடிய காலம் வந்து பாக்குறான். முடிஞ்சு பார்த்தா வெறும் 15 ரூபாய் நோட்டை அடிச்சு போயிட்டாங்க. குடிச்சு பாக்குறான், லட்சக்கணக்கில் 15 ரூபாய் நோட்டு. 15 நோட்டை என்ன பண்றதுக்கு அடிச்சு குடிச்சிட்டோமே, கொளுத்தி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்ட, மாத்தி பார்ப்பான். ஏன்னா இந்த உலகம் முடிச்சே குழைச்சுக்கிற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மாத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ரூபாய் எடுத்து பொட்டி கடைக்கு போயிருக்காரு. பொட்டி கடைக்கார பொட்டிக்காரனே அவருக்கு என்ன பார்ப்போம், 1 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு கொடுங்க, வெத்தலை வாக்கு போடுங்க. வெத்தலை வாக்கு போட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. 5 வகையான வியாதியை குணப்படுத்துற பக்குவம் வெத்தலைக்கும் பாக்குக்கும் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதுல கால்சியம் இருக்கு, மலட்டுத்தன்மை இருக்காது, கேன்சர் வராது அப்படின்னு 5 வகையான விஷயம் இருக்கு. 1 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் 1 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு கொடுத்துருக்காரு. இவன் 15 ரூபாய் எடுத்து இப்படி இப்படின்னு பார்த்துட்டு பொட்டி கடைக்காரத்தை கொடுத்துருக்காரு. பொட்டி கடைக்கார பார்த்தாரு, அது 15 ரூபாய் வாங்கினாரு, கண்ணாவில போட்டாரு. இவன் நினைச்சேன் இப்படி ஈனாவனா இருக்க விட நம்மளுக்கு 23 ரூபாய் அடிக்கிறவங்க இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், அண்ணே பைக் காசு கொடுங்க அப்படின்ட்டு பொட்டி கடைக்கார பார்த்துட்டு உள்ளே இருந்து 2 7 ரூபாய் நோட்டை கொடுத்தாரு. அவருக்கு போனாலே அதுதான் பட்டு கூட இருந்தாங்க. அன்பு படர்ந்த கொம்பினிலே அவன் அழகை உழைக்க தேவும், அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை உழைக்க தாவும், அவன் அழகை உழைக்க தேவும், கொம்பு ஒழிந்து குழையும் உழைத்து குறைந்தவர்களுக்கு தாவும், அது முதல் போகும் இதயம்
குறுக்குவரியில் வாழ்வு வேண்டும் இனி கொள்ளை இணைப்பதை கொள்ளவை காட்டும் ஏன்னா இந்த உலகம் போற போக்குல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் அறிவிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விலகல் என்ன, இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல ஆணும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, பெண்ணும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க பொருளாதார நெருக்கடி பேசுறது அவ்வளவு. வீட்டுல உட்கார்ந்து ஒரு குடம் வச்சிருக்கா, டிவி போட்டின்னு ஒண்ணு வச்சுட்டா, அது பிச்சைக்காரன் பெட்டின்னு தான் நான் சொல்லுவேன். வேலை வந்து முன்னோட எல்லாம் பிச்சைக்காரன் திருவோடு வச்சிருந்தேன், திருவோட வச்சு பிச்சை எடுத்தேன். இப்ப யாரும் பிச்சை எடுக்கிறது இல்ல. ஏன்? பழைய சோறை இங்க நம்மகிட்ட அந்த திருவோட என்ன மாத்தி விட்டாங்க, அதான் டிஷ் ஆண்டனா மாத்தி விட்டாங்க. இந்த பிச்சைக்கார பெட்டின்னு சொன்னல, அதான் வீட்டுல இருக்க பிரிச்சு யார் வீட்டெல்லாம் பிரிச்சு எடுக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க தவணை முறையில் வாங்கிய ஃப்ரீசர் பாக்ஸ். புரிஞ்சுக்கணும், ஃப்ரீசர் பாக்ஸ். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற சுகாதார ஆய்வாளர் நிறுவனம் ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்க? நம்ம சாப்பிட்டு தெரியுமா, மண்பானை விறகு, விறகு வச்சு மண்பானையில சமைக்கும் போது அந்த விறகுல இருந்து வருகிற ஊரா கதிர்கள் அந்த மண்பானையில பட்டு மிகப்பெரிய மெடிசனா மாறிடுச்சு கண்டுபிடிச்சா. அதை தாண்டி நம்ம சாப்பிட்டு மிஞ்சினதை போட்டு தண்ணி ஊத்தி வச்சு காலைல பழைய சோறு சாப்பிட்டோம். இப்ப பழைய சோறு சாப்பிட்டா இவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இவெல்லாம் கூழ் குடிக்கிறப்ப பழைய குடிக்கிறேன், பழைய சோறு குடிக்கிறேன், பழைய சோறு குடிக்கிறேன்னு இப்ப சொல்ற அமெரிக்காக்காரன் அந்த பழைய சோற்றில் வயிற்றுல இருக்கிற கேன்சரை குணப்படுத்துவதற்கான அந்த மெடிசன் அந்த பழைய சோத்துல இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம பழசை விட்டுட்டோமே, புதுசனுக்கு பீஸாவும் பர்கரும் நூடுல்ஸும் போயிட்டோமே. அதுதான் தலைப்பு. பெண்கள் டிவியை உள்ள வச்சுட்டா, உங்கள் வீட்டில் பிரிட்ஜ் இருக்கிறதா, உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கிறதா, உங்கள் வீட்டில் கிரைண்டர் இருக்கிறதா, உங்கள் வீட்டில் மிக்ஸி இருக்கிறதா, உங்கள் வீட்டில் பைக் இருக்கிறதா, உங்கள் வீட்டில் செல்போன் இருக்கிறதா, ஏண்டா லூசு படை இவ்வளவு கட்டிய காசு தான் கேட்டாங்க. காசு கேட்டாங்க. பெண்கள் படுத்துற பாருங்க, நான் பொதுவாகவே பேசுறது கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு எதுக்கு உருவம்பு? ஏமா இந்த எனக்கு உங்களுக்கு கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லைன்னு நான் 2012 அமெரிக்கா போயிருந்தேன். நம்புங்க, பாஸ்போர்ட் எடுத்து வரல. ஒரு 29 நாள் இருந்தேன். 16 மாகாணம் போயிருந்தேன். 16 மாகாணத்துல சுற்றுப்பயணம் பண்ணி 16 நிகழ்ச்சி நடத்தணும் அமெரிக்காவில் 2012 போயிட்டு. அப்போ கரூர் மாவட்டத்துல கூட ஒரு 2 வீட்டுல தங்கியிருந்தோம். கரூர் மாவட்டத்துல 2 பேர் வீட்டுல 2 வாரம் தங்கியிருந்தோம். அப்ப அமெரிக்காவில கரண்ட் நின்று வச்சு கரண்ட் போடுச்சோம். அப்ப என்ன பண்ணா, அமெரிக்காவில் நாங்க புறத்துல கரண்ட் நிற்கும் போது எல்லாரும் இதுல இருந்தேன். என்னங்க 2 நிமிஷம் கரண்ட் முடிச்ச உடனே அமெரிக்காவில வருஷத்துல 2 நிமிஷம் 365 நாள் 2 நிமிடம் மின்சாரத்தை நிறுத்துவார்கள். மின்சாரத்தை நிறுத்தும் போது அமெரிக்காவில் இருக்கிற அனைத்து மக்களும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துவார்கள். யாருக்கு? இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். ஏனென்றால் இப்போது மனிதன் இல்லை என்றால் நாம் இருட்டுக்குள் இருப்போம் என்பதை உலகுக்கு பறைசாற்றுவதற்காக அமெரிக்கா கூட ஒரு வருஷத்துல ஒரு நாள் 2 நிமிஷம் மின்சாரத்தை நிறுத்துவாங்க. நம்ம வாங்கி சும்மா இருக்காதா? நான் சொன்னேன், நீங்க என்னடா 2 நிமிஷம் நிப்பாட்டுறீங்க? எங்க ஊருக்கு வந்து பாருடா, வராத கரப்பையை சபம் தான் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் கும்பிடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது எங்க ஊர்ல கரண்ட் நான் மாடி வீட்டுல குடிக்கிறேன். என் வீட்டுக்கு ஒரு கண்டக்டர் ஒரு டிரைவர். இந்த கரண்ட் நேரத்துல என்ன பெண்கள் பேசுகிற, பெண்கள் பேசினாங்கன்னா படம் உண்மை வெளில வரும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் பெண்களை பத்தியே பேசுறோம் என்றால், ஏன் சொல்றோம்னா, வீட்டில் ஒரு பெண் படித்திருந்தால் அந்த குடும்பமே படித்ததற்கு சமம். அவ்வளவுதான், குடும்பமே படித்திருக்கோம். பெண் ரொம்ப முக்கியமான விஷயம். வேட்டை சமூகமாக இருக்கும்போது நம்மால் வேட்டையாடி படைச்சான். நான் சொல்றது பல நூற்றாண்டுகளுக்கு அப்பால் படிச்சவருக்கு வேட்டையாடிட்டே இருந்தான். வேட்டையாடிட்டுல ஒரு இடத்துல தங்குற சூழல் இருந்துச்சு. எப்போ தங்குற சூழல் இருந்துச்சுன்னா, பெண்கள் மகப்பேறு ஆகும்போது மாசமா இருக்கும்போது அவங்களால நடந்து போக முடியாது, வேட்டையாடி போக முடியாது, ஒரு இடத்துல தங்க வந்துச்சு. இப்போ பெண்கள் ஒரு இடத்துல தங்கும் போது ஆண்கள் வேட்டையாட போயிட்டாங்க. அப்போ ஆண்கள் வேட்டையாடும் போது அந்த ஒரு இடத்தில் மகப்பேறு காலத்தில் பெண்கள் தங்கியிருக்கும் போது காற்றில் கிடைத்த பழங்களை தின்றுவிட்டு அந்த கொட்டையை கீழே போட்டுட்டு மண்ணை கிளறி விட்டாங்க. அந்த மண்ணை கிளறினதுக்கு அப்புறம் 10ஆம் நாள் அந்த இடத்தில் விதை முளைத்து வந்தது. அப்போதுதான் இந்த உலகத்துக்கு பறைசாற்றினார்கள், மண்ணில் விதை போட்டால் முளைக்கும் என்கிற விவசாயத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் பெண்கள். முதலில் கண்டுபிடித்த பெண்கள். எவ்வளவு பெரிய விஷயம். அப்பதான் வேட்டை சமூகத்திலிருந்து விவசாய சமூகமா மாறணுமா வந்திருக்கான். அப்படி பெண்கள் பிடிக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்காங்க.
4 பொம்பளை உட்காந்து எங்க ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கு. மாமா இங்க கேளு, இந்த கதையை கேளு, இதோட சொல்லி நான் முடிச்சு விட்டுறேன். 4 பொம்பளை பேசிருக்கு. ஒரு பொம்பளை சொல்லுது, யாருடைய போய் வாத்தியார கட்டினேன். வாத்தியாருக்கு என்னக்கா போச்சு, 1ஆம் தேதி ஆனா சம்பளம், இந்த 1 மாசம் 1.5 மாசம் லீவு விட்டாலும் நல்லா காசு, ஏடிஎம் கார்டை சொல்லணும்னா காசு பொலன்னு போட்டுதாங்க. ஏக்கா சம்பளமா மனுஷனுக்கு வாங்கிக்க முக்கியம், பசிச்சா பணத்தை அள்ளி திங்க முடியும். இந்த போறோம், செருப்பு அறுந்து போச்சு அப்படின்னு என்ன செய்வோம், அண்ணே இந்த செருப்பு அறுந்து போச்சு, இந்த வீட்டுல போட்டு போறேன், நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, வீட்டு கடைக்கு போட்டு போக தம்பி, நாளைக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு செத்து போயிட்டாரு, தூக்கிட்டு போறோம், ரொம்ப கனமா இருக்கு, அண்ணன் இந்த போனவங்க இருக்கட்டும், நாளைக்கு வந்து தூக்கிட்டு போறோம்னு விடுவானா? ஒரு செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனிதனுக்கு இல்லையா? அவ்வளவுதான் வாழ்க்கை. பிறப்பும் இறப்பும் இடைப்பட்ட வாழ்க்கை. இந்த கோட்டுக்குள்ளதான் வாழ்ற மனுஷன். அவ்வளவுதான் போச்சு. அதை கடிச்சு யாக்கா வாத்தியாருக்கு என்னக்கா கொடுத்த பாருங்க, அதெல்லாம் ஒரு குறைமுழக்க நல்லா சம்பளம் வாங்குறாங்க. 1,23,000 சம்பளம் பிடித்த போக வருது. வாத்தியாருக்கு என்னக்கா குறைய கட்ட, அதெல்லாம் ஒரு குறை. வீட்டுல வந்து ரசத்துல உப்பு இல்லைனாலும் எண்ணெய் பெஞ்சு போய் இறங்கிக்க சொல்றாங்க. வாய் வரப்ப பள்ளிக்கூட மாதிரியே நடத்துறாங்க முடிச்சேன். இதை கேட்டு இன்னொரு சொன்னது, நீ எல்லாம் பரவாயில்ல வாத்தியார கட்ட, நான் போய் ஒரு பஸ் கண்டக்டர் கட்டல. கண்டக்டருக்கு என்னக்கா குறைச்சா, சின்ன காசு அவ்வளவு கொண்டாடுவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லக்கா. ஆம்பளைய கட்டான்னா டிக்கெட்டை கட்டச்சு கிழிச்சு வீசுறா, பொம்பளைய கட்டான்னா டிக்கெட்டை கிழிச்சு உள்ள கையில வச்சு அமுச்சு கையை வச்சு ஓடுறாங்க. கண்டக்டர் புரிச்சனுக்கு என்னடி கூட, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லக்கா. டியூட்டிக்கு போகும்போது படி நிற்குது, போயிட்டு வாங்க கையை காமிக்கிறேன், என் புடிச்சுன்னு சொல்றேன், படியில் நிக்காத உள்ளவோ, படியில் நிக்காத உள்ளவோ, படியில் நிக்காத உள்ள போற, நைட்டு 12:30 மணிக்கு சில்லற பாக்கிங்கிறேன். நான் எங்கேக்கா போறது சில்லற பாக்கி. இதை கேட்டு இன்னொரு கட்சி நீலாம் பரவாடி வாத்தியார் கட்டினா கண்டக்டர் கட்டினா, நான் போய் ஒரு டிரைவரை கட்டினேன். டிரைவருக்கு என்னங்க குறைச்சா, நல்ல சட்டம் படிக்க சொன்ன மனுஷனுக்கு மனசு வெளியா இருந்தா பத்தாதா, டிரைவருக்கு என்னங்க குறைய கண்டா வெளில சொல்ல வைக்காமக்கா. நைட்டு 3:30 மணிக்கு பிள்ளைய வயிற்று மேல எடுத்து பிரேக் முடிக்கிறானக்கா, முடிய முடிச்சு கியர் போடுறானக்கா, 3வது கியர் இப்படியே நூற்று பண்றானக்கா. 1.5 மணிக்கு 6 இதை கேட்டு நீ நம்ம அப்படி வாத்தியார கட்டின கண்டக்டர் கட்டல டிரைவர் கட்டினா, போய் ஒரு மெக்கானிக் கட்டினேன். ஏன்டி மெக்கானிக் என்னடி குறைச்ச, அங்கே அழைச்சிட்டு போடுறாங்க, வீட்டுக்கு வரும்போது வெள்ளை ஜெல்லியமா இருக்கும், யாக்கா சட்டையில இருக்க வாழ்க்கை மனசு வெள்ளையா இருக்க பத்தாத. ஏன்டி மெக்கானிக் புருஷன் என்ன சொன்னாக்கா, என்ன செய்யறான், வீட்டுக்கு வந்தா கட்டு கீழே படுத்துறாங்க. என்ன செய்யறான், கட்டு கீழே படுத்துட்டு 22, 23 சோழம் வச்சு திருவிக்கிட்டே. இதை கேட்டு இன்னொரு கட்சி நீ நம்ம வாத்தியார் கட்டினா கண்டக்டர் கட்டா டிரைவர் கட்டினா மெக்கானிக் கட்ட, நான் போய் ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறது கட்டுவேன். யாக்கா ஃபயர் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறதுக்கு என்ன குறைச்சா, அங்க லேட்டா தானே போவாரு, 10க்கு தெரியும் லேட்டா தானே போவாரு. ஆனா அங்கெல்லாம் ஒரு வேலையில இருந்து வீட்டுல புள்ளைக்கு பால் காய்ச்சும் போது நெருப்ப பத்த வச்சோம்னா நெருப்ப கண்டா போக தண்ணீர் தூக்கி குமுக்கு ஊத்தி அணைச்சுட்டானக்கா. நெருப்ப தாக்கா அணைக்கிறான். இதை கேட்டு இன்னொரு கட்சி நீ நான் பரவாடி வாத்தியார் கட்டின கண்டக்டர் கட்ட டிரைவர் கட்டின மெக்கானிக் கட்ட ஃபயர் ஸ்டேஷன் வேலை பார்க்கறேன். நான் போய் ஒரு கபடி பிளேயரை கட்டினேன். ஏடி கபடி பிளேயருக்கு என்ன குறைய கட்ட, அந்த போஸ்ட்மேன் உடம்புல பிட்டாச்சு பாரு எக்ஸர்சைஸ் பண்ணுவார்ல, அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல. வீட்டுல கப்பு இருக்கல, டீ குடிக்க கப்பு இருக்கல, வெறும் கோப்பையா வாங்கி வச்சிருக்கிறாங்க. கபடி பிளேயருக்கு என்ன குறைய கட்ட, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லக்கா. நைட்டு வர்றாக்கா சொல்றாக்கா அவுட்டு போயிடும், சேஷ கூட தகுந்த மாட்டேங்கிறாக்கா. இதை கேட்டு இன்னொரு நீலாம் பரவாடி வாத்தியார் கட்டின கண்டக்டர் கட்ட டிரைவர் கட்ட மெக்கானிக் கட்ட ஃபயர் ஸ்டேஷன் விழாக்கர் கட்ட கபடி பிளேயர் கட்ட, நான் போய் மைக் செட் ஆப்ரேட்டர் கட்டேன். மைக் செட் ஆப்ரேட்டர் அருமையா சிரிச்ச முகத்தோட செக்கச்செவீர்னு இருக்கவங்க ஆப்ரேட் பண்றாங்க. அதெல்லாம் ஒரு குறை. வீட்டுல வந்து சோத்தை போட்டு சாப்பிடியான்னா பேனா மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறாங்க. குழம்பு ஊற்றி சாப்பிடியான்னா வச்சு பார்த்துட்டு சப்பலை பத்துல நான் எங்க சாப்பிடுறேன். இதை கேட்டு இன்னொரு கட்சி நீ நம்ம வாத்தியார் கட்டின கண்டக்டர் கட்டின மெக்கானிக் கட்டின ஃபயர் ஸ்டேஷன் கட்டின கபடி பிளேயர் கட்டின மைக் செட் ஆப்ரேட்டர் கட்டினேன். நான் போய் பேடு வாசிக்கிறவர் கட்டினேன். ஏன்னா அவருக்கு என்ன செல்வராஜன் மாசம் 30 நாள் போறாரு, உசினி கூட தேனிக்கு போனாரு, என்ன பெருசு அப்படின்னு கேட்டாரு. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு பிரச்சனை போச்சு அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் ஒரு குறையுள்ள செல்வராஜனுக்கு என்ன ரக்காச்சிக்கிறாங்க, 2 குச்சியை வச்சுக்கிறாங்க. குழம்பு வைக்கிற சட்டியும் சோறாக்கிற சட்டியும் குப்பரை போட்டு சும்மா டொக்கு 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 தட்டி. இதை கேட்டு நீ நான் பரவாயில்ல வாத்தியார் கட்ட கட்ட மெக்கானிக் என்ன பேசுறது கபடி பிளேயர் கட்ட மைக் செட் ஆப்ரேட்டர் கட்ட பேர் பிளேயர் கட்ட, நான் போய் ஒரு அரசியல்வாதியை கட்டினேன். அரசியல்வாதிக்கு என்னக்கா குறைச்ச,
போட்ட சட்டை கரெக்டா கூட சம்பாதிச்சு வரணும். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லக்கா. வாய்க்கா வெட்டினாலும் இல்லையா 3ஆவது மாடி ஏற்றிட்டேன். ரோடு போட்டான் இல்லையா 3 கார் வாங்கிட்டேன். அதெல்லாம் என்னக்கா குறை? நைட்டு வந்து 12 மணிக்கு கதவை தட்டுறாங்க. மரியாதைக்குரிய மனைவி அவர்களே, மாண்புமிகு மாமியார் அவர்களே, எனக்கு வெளியிலிருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற என் குழந்தையாளர்களே, நான் பெற்றெடுத்த என் குழந்தை செல்வங்களே, எப்ப தாக்கா நிப்பாட்டுறேன்? புது புது துண்டா எடுத்து போத்துனா தாக்கா நிப்பாட்டுறேன். துண்டு வாங்குறதுக்கே சொத்து அழிஞ்சு போச்சுக்கா. பெண்கள் பேசினாங்கன்னா ஆமா பெண்கள் பேச பல பெண்கள் உள்ள வர ஒண்ணு இல்லைங்க. 35 வருஷம் குடும்பத்துக்கு புருஷன் கூட 35 years. நம்மளுக்கும் ஆங்கில அறிவு கொஞ்சம் இருக்குயா. ஆமா, வெள்ளக்காரன் மிரண்டு விட்டா நம்ம இங்கிலீஷ் நியூயார்க் ஏர்போர்ட்லயே மிரண்டு விட்டா 1/2 மணி நேரம் பேசுறேன். நீ வெள்ள அமெரிக்காரனா ரொம்ப பயிர் பண்ணாதீங்க. அவன் உடம்பு முழுக்க ஆயுதம் தான் வச்சுக்கான. ஏன் அவனுக்கு பயிர் 1 மணி நேரம் பேசுறேன் அமெரிக்கா நியூயார்க் ஏர்போர்ட்ல. அசரவே இல்லையே போகும்போது கூட்டு வச்சிருந்தாங்க. போலீஸ்கார் வந்தா எந்திரிச்சு மட்டும் பேசாதீங்க, எந்திரிச்சா கைது பிடிப்பாங்க. அதான் அமெரிக்காவில் 1/2 மணி நேரம் பேசினா. நம்மளுக்கு தெரிஞ்சது 3 இங்கிலீஷ் தான். யா, எஸ், நோ 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 நோ, யா, எஸ், நோ நோ நோ. அவனே டயர்டாகி போயிட்டாங்க நியூயார்க்ல. அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு பெண்கிட்ட கேட்டேன். 35 வருஷம் குடும்பத்துக்கு புருஷன் கூட 1 வருஷம் 2 வருஷம் 35 வருஷம் ஆவிற்கு தேவைக்கு நல்லதுக்கு கூடருக்கு குறைச்சிருக்கு விவசாயிக்கு குடும்பங்களுக்கு எவ்வளவோ இருக்கு. 35 வருஷம் குடும்பத்திலேயே ஒரு புருஷன் எப்படிப்பட்ட வருமா சொல்லலாம்ல. 30 நிமிஷம் சொல்லலாம், 30 செகண்ட் சொல்லலாம், ஆனா 3 செகண்ட் சொல்லலாம். வார்த்தை கூட இல்லைங்க. ஒரே ஒரு சத்தத்துல 35 வருஷ வாழ்க்கையை சொல்ல முடியும் என்றால் அது தமிழ்நாட்டு பெண்களால் மட்டும்தான் முடியும். ஒரே ஒரு சத்தம் தான். ஏமா 35 வருஷம் குடும்பத்திலேயே உன் புருஷன் எப்படிப்பட்டமா? சரிம்மா உன் புருஷன் எப்படிப்பட்டமா? முடிஞ்சு வச்சு. இந்த 35 வாழி பெண்களால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த மொழி ஆண்களுக்கு தெரியாது. சரிம்மா புருஷன் தான் 2 பிள்ளை பத்தியா அது எப்படிமா? ஏமா இழுவே நம்பி ஏமாந்த தம்பி, நம்பி ஏமாந்த தம்பி. இதுதான் இன்னைக்கு இருக்கிற வார்த்தை. ஒரே ஒரு வாசகத்தை சொல்லி நான் பட்டிமன்றத்துக்கு போறேன். இந்த உலகம் ஏன் பூந்தோட்டமா போராட்டமா? அப்படி வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு விஷயங்க. நம்ம தாத்தா நம்ம அப்பா பார்த்து சொன்னாரு, வா உன்னை பெற்றதுக்கு கடைசி காலத்துல எங்க இருந்தாலும் கஞ்சி ஊத்தி செத்தென்னைக்கு கொல்லி போட்டுன்னு நம்ம தாத்தா நம்ம அப்பாட்ட சொன்னாரா? நம்ம தாத்தா செத்தார். நம்ம அப்பா நம்ம என்ன சொன்னாரு? அப்பா சாமி உன்னை பெற்றதுக்கு கஞ்சியெல்லாம் ஊத்த வேணாம்டா, எங்க இருந்தாலும் செத்தன்னைக்கு வந்து கொல்லி போட்டுன்னு சொன்னார். பொண்ணு பிறந்துச்சா? இங்க பட்டிமன்றம் பார்த்துருக்குற ஏதோ ஒரு ஆள் எல்லாரும் நெஞ்சில் கை சொல்லுங்க. நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்றோம்? எப்பா உன்னை பெற்றதுக்கு கடைசி காலத்துல கஞ்சியும் ஊத்த வேண்டாம், கொல்லியும் போட வேண்டாம், நீ பொழைச்சிக்க. நீ பொழைச்சிக்கிற உலகத்தில்தான் இன்னைக்கு அவசர உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை எப்படி பூந்தோட்டமா போராட்டமாங்கிற அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிற இந்த ஊரை மண்ணை தொட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான தலைப்பு. முக்கியமா ஆண்களா பெண்களா, திருமணத்துக்கு பழைய படலாம் புதிய படலாம், அந்த காலமா இந்த காலமா, இலக்கியமா, ராமாயணமா, மகாபாரதமா, கும்பகரணா, அவனா, இவன் எவ்வளவோ வைக்கலாம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கை முறை எதை நோக்கி போகிறதுங்கிறத பைய புரிய எடுத்திருக்கிற இந்த கிராமத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு கலந்து நன்றியை தெரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்ற விஷயத்தை போராட்டமே என்று பேசுவதற்காக எங்களை எல்லாம் உலகம் முழுவதும் தமிழர்கள் எந்தெந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த மொரிஷியஸ்னு ஒரு சின்ன தீவுங்க. வாரத்துல ஒரே ஒரு நாள் தான், அதுவும் சென்னையில இருந்து ஒரே ஒரு பிளைட் மட்டும் தான் மொரிஷியஸ் போகும். அங்கே கூட தமிழர்கள் வாழ்றாங்க. சின்ன தீவு மொரிஷியஸ், சின்ன தீவு. உலகத்தில் அவள் பரவாத நாடே கிடையாது. எல்லாருக்கும் தமிழர்கள் உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கொங்கு தமிழ் ரொம்ப முக்கியமானது. புதுக்கோட்டை தமிழ் ஒன்று, சிவகங்கை தமிழ் ஒன்று, ராமநாதபுரம் தமிழ் ஒன்று, கன்னியாகுமரி தமிழ் ஒன்று, நாகர்கோவில் தமிழ் ஒன்று, நெல்லை தமிழ் ஒன்று, கொங்குக்குன்னு ஒரு தமிழ் ஒன்று இருக்கு. அந்த கொங்கு தமிழை உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கிற கலக்க போவது யாரு மட்டுமல்லாமல் பல்வேறு தொலைக்காட்சிகளில் திரைப்படங்களில். ஏன்னா அவருடைய பேச்சு இருக்குல்ல, எங்க பக்கமும் எடுக்கும், விழுப்புரமும் எடுக்கும், கன்னியாகுமரி எடுக்கும். அதுதான் கொங்கு தமிழுக்கு உள்ள சிறப்பு. அந்த சிறப்பை உலகமெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிற அற்புதமான
பேச்சுக்கு சொந்தக்காரர், நகைச்சுவைக்கு சொந்தக்காரர். விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் இந்த உலகம் பூரா சுத்தி எப்படி செத்தார்னு இயற்கைக்கு முரணாக இருக்கிறது. அப்படி இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரை போல் இந்த விவசாயத்தை காப்பதற்காக உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிற கொங்கு தமிழில் பேசி அசத்தி கொண்டிருக்கிற இன்றைய வாழ்க்கை போராட்டமே என்று பேசுவதற்காக கொங்கு மஞ்சள் அவர்கள் உங்கள் பலத்த கருணோடு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். நல்ல உற்சாகமாக கேட்டுக்கணும். பெண்கள் நல்லா கேட்கணும். ரொம்ப முக்கியம். எல்லாம் ஏகப்பட்ட இல்லையா இருக்கு. என்ன ஏகப்பட்ட சுகர் இருக்கிறான், பிபி இருக்கிறான், பாயிண்ட் இருக்கிறான், எல்எஸ்எஸ் இருக்கிறான், 1-3 இருக்கிறான், என்னென்னமோ இருக்கிறான். நம்மளால வியாதி ஏகப்பட்ட வியாதி இருக்கு. எந்த மிருகங்களுக்கும் சுகர் கிடையாது, எந்த மிருகங்களுக்கும் பிபி கிடையாது, எந்த மிருகங்களுக்கும் கேன்சர் கிடையாது. ஏன்? எந்த மிருகமும் அடுத்தவங்க கெடுக்கணும்னு நினைக்கிறது. அதனால வியாதி வர அவரோடு இணைந்து பேசுவதற்காக இவர் கலக்க போவது சீசன்ல கலந்து கொள்ளும் போது அற்புதமாக கலந்து கொண்டு கலக்க போவது யாரையும் அழகமாக கலக்கிய அற்புதமான பாடலுக்கு சொந்தக்காரர், அதாவது தேர்ந்த நகைச்சுவையை அழகாக பேசக்கூடிய அற்புதமான தமிழுக்கு சொந்தக்காரர். அவரும் கொங்கு தமிழில் பேசக்கூடிய, கொங்கு தமிழ்ல பேச மாட்டாரு, அது வேறொரு தமிழ்ல பேசக்கூடிய ஈரோடை சேர்ந்த ஏப்பா சொப்புர சுந்தரி வச்சிருந்த வண்டியை நம்ம வச்சிருக்கிறோம், பிரபுதம் வச்சிருக்கோம். இல்லை இல்லை, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நிலைமைகள் வாழ்க்கை முறை என்பது போராட்டமே என்று பேசுவதற்காக திரைப்பட பின்னணி இசை பாடகி, அதாவது பின்னாடி இசைன்னா திரைக்கு பின்னாடி பாடுறவங்க, பின்னணி இசை என்றால் அற்புதமாக குரலுக்கு சொந்தக்காரர், அற்புதமா பேசியும் பாடியும். ஒரு பழைய பாடலாம் அவர் பாடும்போது அப்படியே மெய் சிலிர்த்து போகும். ஆமா, மை காம்பு நினைத்தும் நட்டமை நிற்கும். அப்படி பாடக்கூடிய அன்புக்குரிய சகோதரி, ஆமா, சென்னையில் இருந்து வருகின்ற பின்னணி பாடகி ராணி குமார் அவர்கள் போராட்டமே பூந்தோட்டமே. மனசாட்சியோட பார்த்துக்கோ. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுதா? இதெல்லாம் வெக்கப்படுதுன்னா பள்ளப்பட்டி போய் சேர முடியாது, பாதிலையும் குப்பை அடிச்சு படுக்க வேண்டியது. ஒரு மனசாட்சி எவ்வளவு காசு வாங்கணும்? காசு எவ்வளவு வாங்கணும் சொல்லு? 500. இதெல்லாம் உள்ள பாருங்க, இங்க இருந்து 500 ரூபாய் ஜிபே, அங்க இருந்து 500 ரூபாய் ஜிபே, இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அவரோடு இணைந்து பேசுவதற்காக நீங்க பல்வேறு தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கலாம். இந்த கலைஞர் டிவியில தில்லுமுள்ளு, கேபிவில கலக்க போது யாரு, பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாறுவேடம் போட்டு பல்வேறு இசைகளில் பேசக்கூடிய கலக்கக்கூடிய அந்த அது சென்னை தமிழ்ல கூவம் சொல்லுவோம்ல, சென்னை தமிழ்ல பயங்கரமா பேசக்கூடிய அன்புக்குரிய சகோதரி மணப்பாறை லலிதா பரமேஸ்வரி அவர்கள். அற்புதமான எங்களுடைய பட்டிமன்ற இசைக்கு பாடல்களுக்கு எங்களுடைய பாட்டுக்கும் அவங்க பாட்டுக்கும் வாசிப்பாங்க, நாங்க பாட்டுக்கு பாடுவோம். அது மாதிரி எங்களுடைய பாட்டுக்கு இருந்து தேனியிலிருந்து உமாநாத்தும் நம்ம சிவராசன் வந்து அந்த பட்டிமன்றமே கடற்கடை ஓடணும். ஏன் படகடை எப்படி ஓடும்னா, ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாறி ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிந்தா என்னாலும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட, வண்டி ஓடும் போது பிளைட் ஓட்டுறது ஈஸி, ஹெலிகாப்டர் ஓட்டுறது ஈஸி, ட்ரெயின் ஓட்டுறது ஈஸி, பஸ் ஓட்டுறது ஈஸி. இந்த மாட்டு வண்டி மாதிரி ஓட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு இந்த உலகத்துக்கு எவ்வளவுக்குமே தெரியாது. அந்த மாடு கயிறை பிடிச்சிட்டு, இந்த கயிறு ஒண்ணு இடத்துல போகும்போது இதை இருக்குன்னு கரெக்டா போகலாம். அந்த மாடு கரெக்டா போற மாதிரி 2 பேரும் போவாங்க. எங்களுக்கு இசை இருப்பதற்காக வருகின்ற தேனியிலிருந்து வருகிற அன்புக்குரிய அக்கா இருக்கிறது அவர் வாங்கிய பட்டம், உமாநாத்ங்கிறது ஒரு பேரு. திருவேங்கட நைட் பையப்பிட்டு போகும்போது வர்றது. அவரோடு இணைந்து கீபோர்டு செய்வதற்காக 36 மணி நேரம், அதாவது திருச்சிக்கு இறந்த மிகப்பெரிய மாபெரும் கலைஞர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சென்னைக்கோ திருச்சிக்கோ மதுரைக்கோ வந்தால் பேட் இசை கலைஞர் தம்பி செல்வராசை போடுங்கள் என்று கேட்கிற அளவுக்கு, எஸ்பி பாலசுப்ரமணியம் கேட்கிற அளவுக்கு அற்புதமான இசைக்கக்கூடிய, அதாவது ரொம்ப சிம்பிள், 3 நிமிஷம் 36 மணி நேரம் விடாமல் வாசித்து கின்னஸ் சாதனை பண்ணுகிறார். நீங்க கேட்கலாம், 36 மணி நேரம் 1-2 போகாமையே உட்காந்து, அதுக்கெல்லாம் மாத்திரை வந்துருச்சு. ஏன் சுனிதா வில்லியம்ஸ் 1 வாரத்துல போறோம்னு சொல்லிட்டு 9 மாசம் மேல போய் தக்கலையா?
அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? 9 மாசம் கழிச்சு அதெல்லாம் ஒரு பெரிய பிளானிங், அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல், அதில் முகக்க வேண்டியது. ஆனாலும் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடுகின்றால் அது இந்தியாவுக்கும் பெருமை என்பதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அது பெரிய விஷயம். அப்படி 36 மணி நேரம் மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடத்திய அன்புக்குரிய அண்ணன் திருச்சி செல்வராஜ் அவர்கள் 36 நிமிஷத்தை 3 நிமிஷத்துல வாசிக்க பார்ப்பாங்க. அடிக்க பார்ப்போம். சிறப்பாக ஒளிபெருக்கி அமைந்திருக்கக்கூடிய சின்ன காம்பட்டி காளீஸ்வரி அற்புதமாக ஆப்ரேட் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் ஆப்ரேட் பண்றவரும் நாங்கள் நிகழ்ச்சி முடியாது லவ்வர் தான். அதுக்கப்புறம் நான் காட்டி விட்டு போயிட்டே இருப்போம். ஆமா, லவ்வர் பாய் இருக்கணும், நம்ம ஆப்ரேட் பண்ற மிக சிறப்பாக ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்கிறேன். காளீஸ்வரி சரல்துறை நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் மிகச்சிறப்பாக பல்வேறு ஊர்களிலிருந்து வருகின்ற
அனைத்து பிரிவுகளுக்கும் எங்கள் கொங்கு மஞ்சுநாதன் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முன்னுரையை இத்தோடு நிறைவு செய்து இப்போது பட்டிமன்றத்தை துவக்கி வைக்கிறேன். பட்டிமன்றத்தின் வாதத்தை துவக்கி வைக்க இன்றைய வாழ்க்கை போராட்டமே என்று பேசுவதற்காக ஈரோடு பிரபுகளை பலத்த கருணையோடு வரவேற்று என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க. ஹலோ, எல்லாம் 100 ரூபா நோட்டு. 100 ரூபா நோட்டு. ஹலோ.